சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. உண்மையுமே அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்ப தகவல் பெறும் உரிமை சட்டத்தை ஐயா சொன்னது போல பாத்தீங்கன்னா, எனக்கு சின்ன ஒரு தெரிஞ்ச தகவலை சொல்லிடுறேன். தகவல் பெறும் உரிமை சட்டம் பாத்தீங்கன்னா 1990 இருந்து ராஜஸ்தான் மாவட்டத்துல பியாவார் என்ற பகுதியில பாத்தீங்கன்னா எண்ணற்றவர்கள் கூலி தொழிலாளிகள் முதல் வியாபாரிகள் வரை அனைவரும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு உட்பட்டு 45 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம், சாலையில மறியல் போராட்டம்னு சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் பண்ணதுனாலதான் இந்த 2005 இந்த சட்டம் வரப்பெற்றது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு விஷயத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், 1997 தகவல் பெறும் உரிமை சட்டத்தை முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி ஐயா அவர்கள் கொண்டுட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுடைய லெவல்ல இருந்தது. அதுக்கடுத்து நிறைய மாநிலங்களையும் உருவாக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் கூட 2005 இந்தியா லெவல்ல கொண்டு வருவதற்காக பாடுபட்டவங்க தான் அந்த ராஜஸ்தான் மாவட்டத்துல பியாவார் அப்படிங்கிற பகுதியில இருந்து அருணா ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆட்சியராக இருந்து 6 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் தமிழ்நாட்டுடைய வடார்காடு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூர் பகுதியில 1946 ஆண்டு பிறந்திருக்கிறார். அவர் இப்ப அந்த ராஜஸ்தான் பியாவார் என்ற பகுதியில இப்படி ஒரு MKSS அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போனதுனாலதான் இந்த சட்டம் வரப்பெற்றது. இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு உண்டான குழு தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் நாச்சியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் பீரியட்ல இருந்த MP ஐயா தான் அந்த சட்டத்தை வடிவமைக்கிறார். அதை சட்டமா ஆக்குவதற்காக கையொப்பமிடப்பட்ட ஜனாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த 4 நபர்களுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு பெருமைக்குரிய ஒரு தகவலா இருக்கிறதுன்றத இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்ததெல்லாம் ஓகே. இப்ப மக்கள் அதிகாரிகள் மத்தியில போயிட்டு அவங்களுடைய தகவல்களை எப்படி கேட்க வேண்டும், அதுக்கு எப்படி மனு எழுதணும், அந்த மனு எழுதுவதற்கு என்ன பிரிவை பயன்படுத்தணும், ஒருவேளை அவங்க தகவல் தரல அப்படின்னா அதுக்கடுத்து நாங்க என்ன செய்யணும், அந்த இதுக்கும் தகவல் கிடைக்கல அப்படின்னா அதுக்கடுத்து நான் எங்க போகணும், அதுக்கு நான் எப்படி மனு போடணும், அதுக்கு என்ன பிரிவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பதிவு பண்றீங்களா? பொதுவா மக்களுடைய குறைகளை முதல்ல அவங்க புகார் அல்லது மனு அல்லது விண்ணப்பம், பெட்டிஷன் என்ற வகையில அவங்களுடைய குறைகளை தெளிவா ஒரு ஆபீஸுக்கு எழுதணும். அவர் என்ன கேட்கிறாரு, என்ன அவரு குறை அப்படின்றது, எப்படி வந்தது அப்படின்னு பற்றி, எவ்வளவு நாளா இருக்குது, இதுக்கு முன்ன ஏதாச்சும் அதுக்கு பாடுபட்டு இது பண்ணிட்டு இருக்காரா, இதெல்லாம் சொல்லி முதல்ல ஒரு மனு போடணும். அது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஐடி பதிவு அஞ்சல் வித் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற முதல்ல அனுப்பணும். ஏன்னா உங்ககிட்ட ரசீது இருக்கணும், அக்னாலஜ்மெண்ட்டும் கூட இருக்கணும். நாளைக்கு பிற்காலத்துல எப்படி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்றது கேட்டாக்க சொல்லணும். காப்பி உங்ககிட்ட வச்சுக்கணும். அப்படி அனுப்பிச்சு நீங்க முதல்ல அந்த விண்ணப்பத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அது என்ன பிரிவுங்க ஐயா? அதாவது அரசாணை 114 தேதி 2/8/2006 அதன்படி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதாவது அரசாணை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு, அதாவது DOPT. ஆமா, DOPT அப்படின்னா செக்ரட்டரி டு த மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் அஃபேர்ஸ், பென்ஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஆபீஸ்ல இருந்து டைரக்டர் இல்ல, செக்ரட்டரி. DOPT தானே அது? DOPT டிபார்ட்மெண்ட் ஆஃப், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் ட்ரைனிங் சென்டர். கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க. இல்ல அப்படியே இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பென்ஷன் அண்ட் ட்ரைனிங், DOPT டிபார்ட்மெண்ட் ஆஃப். ஓகே, இந்த ஆபீஸ் தான், அதையும் சொல்லிடுறேன், இந்த ஆபீஸ் தான் இயற்றப்பட்ட சட்டங்களில் ஏதாவது சந்தேகம் வந்தாலும், அதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஆபீஸ். இந்திய அளவில் அவங்க தான் எந்த சட்டத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க.
அந்த பவர் அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அந்த டிஓபிடி அப்படிங்கிற உத்தரவு போடக்கூடியவங்களும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளும் ஒரு மனம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மைங்களா? அதுக்குண்டான உத்தரவு உண்மைதான். அதாவது அப்படித்தான் அவங்க இயங்கணும். நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படிதான் அவங்க இயங்கணும். ஒரு கிளாரிபிகேஷனோ மற்ற டவுட்டா கேட்டாக்க அதுக்குரிய இந்த சட்டத்துல இது மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன உண்மையான நிலை அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னா புதுசாவே இருக்குன்னா அந்த கிளாரிபிகேஷன் அவங்க டெவலப் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு முன்ன சட்டத்துல இல்ல, ஆனா இப்ப கேட்கறாங்க ஒருத்தர் அப்படின்னாக்க அந்த கிளாரிபிகேஷன் அவங்க இது பண்ணி கொடுத்தாகணும். அவங்களே டெவலப் பண்ணி அதுக்கு என்ன கிளாரிபிகேஷன், உண்மையான நிலை என்ன, எதுக்காக எப்படி செயல்படுது அப்படின்றத அவங்க சொல்லணும். அப்படிப்பட்ட அலுவலகம் தான் அந்த இது. அந்த அலுவலகத்தினுடைய டிஓபிடி லெட்டர் தான் இந்த நான் சொல்ற 114 டேட்டட் 2006 கொடுக்கப்பட்டு அது நமக்கு தமிழ்நாடு பூராவும் கம்யூனிகேட் பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு ஆணையில என்ன சொல்றாங்க, அந்த ஒரு ஆணையில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒரு அலுவலகத்துக்கு நீங்க பெட்டிஷன் அனுப்பிச்சாக்க அந்த அந்த அதிகாரி அதை வாங்கின உடனே அதை என்ன பண்ணணும்னாக்க அவங்க அலுவலகத்துல இருக்கிற ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணி வரிசை எண் தேதி பேரு அட்ரஸ் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்போசல் என்ன அப்படிலாம் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அதுல பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு ஒரு கோப்பு தயாரிப்பாங்க. அந்த கோப்புல வரிசை எண் அந்த ஒரு வருஷத்துல என்ன எத்தனை நம்பர் போயிருக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது மாதிரி ஒரு கோப்பு நம்பர் அதுல கொடுப்பாங்க. இல்லைன்னா அலுவலகத்துல இருக்கிற ஒரு கோப்பு நம்பர், எந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு என்ன கோப்புன்னு இருக்கும், அதெல்லாம் அந்த ஃபைல போட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆபீஸ் நோட் போட்டோ பண்ணுவாங்க. ஆபீஸ் நோட்னா அலுவலக குறிப்பானைன்னு பேரு, தமிழ்ல குறிப்பானைன்னு கொடுப்பாங்க. அதுல என்ன சொல்லுங்க, ஐயா இது மாதிரி இன்னாரு இன்ன இதுக்காக பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்காரு, இதை பற்றி சம்பந்தமா கேட்டிருக்காரு, நம்மளுடைய அரசு விதிகளின்படி இது கொடுக்க வேண்டியது இல்ல கொடுக்க வேண்டியது இல்லை, தவறாக கேட்டுள்ளார் அப்படின்றத பதிவு பண்ணி அந்த அதிகாரிக்கு அவரு போட்டோ பண்ணணும். நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் யாரோ எடுத்த உடனே கலெக்டருக்கு போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் யாரோ அவங்க கிட்ட போட்டோ பண்ண அவருடைய பார்வைக்கு கொண்டு போவாங்க. அவர் அந்த இதுல ஒரு ஆர்டர் போடுவார், இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், நீங்க சொன்னது இல்லை இப்படிதான் செய்யணும் அப்படின்றதோ இல்ல இப்படி செய்யணும் அப்படின்றதோ ஒரு ஆர்டர் போடுவார். அந்த ஆபீஸ் நோட்லயே அவருடைய ஆர்டர் போடுவார். ஆர்டர் போட்டு அவருடைய சைன் பண்ணி டேட் எல்லாம் போடுவார். இதுதான் ஆரம்பம். இதுக்கு பிறகு அந்த ஒரு புகார் எந்த அதிகாரி அதை விசாரிக்க கூடியவரோ அந்த அதிகாரிக்கு அந்த புகார் அனுப்பப்படும். அந்த அதிகாரி ஃபீல்டு லெவல்ல போயிட்டு விசாரணை பண்ணி தன்னுடைய அறிக்கையை மேலும் அந்த அலுவலகத்துக்கு திரும்ப அனுப்புவார். அந்த அறிக்கை வந்த பிற்பாடு திரும்ப ஒரு புதிய ஆபீஸ் நோட் போடுவாங்க. இந்த தேதியில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த தேதியில விசாரணை பண்ணாரு, இன்னாரு விசாரணை பண்ணாங்க, விசாரணை பண்ண அளவுல இது உண்மை தெரிய வந்தது, அதன்படி அவர் கேட்டிருக்கிறது அரசு விதிகளுக்கு உட்பட்ட கோரிக்கைகள் தான், அதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை அவர் கேட்டிருக்கிறது அரசு விதிகளுக்கு அப்பாற்பட்டது, கொடுக்கக்கூடிய தேவையில்லை அப்படின்றது அதை அவர் நோட் பண்ணி வச்சு கொடுப்பாரு. அதை அந்த அதிகாரி இது பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆணையிடுவார், கொடுங்கன்னு ஆணையிடுவார். இல்லை கொடுக்க முடியாதுங்கிறது காரணத்துக்கு சொல்லி அவரு கம்யூனிகேட் பண்ணணும். இந்த பெட்டிஷன் போன உடனே 3 தினங்களுக்குள் அந்த அலுவலகத்திலிருந்து புகார்தாரருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது உங்களுடைய புகார் கிடைக்கப்பட்டது, அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், விரைவில் முடிவினை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுக்கணும். இன்னைய நிலையில தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவை பூராவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கிற இதுவே இல்லை, நடைமுறையிலே இல்லை. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பாட்டி சொல்ல தட்டாத பேரண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய பலம். நன்றி.